அட்டகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல. அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே புறத்தாக்குடியில் செயல்பட்டு வரும் புனித சேவியர் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி விடுதி மாணவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பாரதியார் சுந்தர்ராஜன், வார்டன் குழந்தைநாதன் ஆகியோர் மீது போக்சோ வழக்கு பதிவு. விழுப்புரத்தில் 28வது வார்டு கவுன்சிலர் வடிவேல் பழனி என்பவர் தனது மகளின் திருமண நலங்கு நிகழ்ச்சிக்கு விழுப்புரம் நகராட்சி தூய்மை பணியாளர்களை அழைத்து நலங்கு வைத்த நிகழ்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே சூளப்புரத்தில் ஜமாத் தலைவராக இருக்கும் அப்துல் ஹை என்பவர் பல முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் தன்னை எதிர்த்து கேள்வி கேட்பவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இதை தட்டி கேட்ட அன்சாரி என்பவரை அப்துல் வீடு புகுந்து தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியானதால் பரபரப்பு. சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக இந்திய அரசமைப்புக்கு ஆபத்து வந்திருக்கிறது. மாநில அரசுகள் எல்லாம் மத்திய அரசின் பிரச்சார வாகனங்கள் போல நடத்தப்படுகின்றன என்று மதுரையில் நடந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநாட்டில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் பேச்சு. திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படாதா என்று சிலர் நப்பாசையுடன் இருக்கின்றனர். அவர்களின் எண்ணம் நிறைவேறாது. இங்கிருக்கும் யாரும் அதற்கு இடம் தர மாட்டோம் என மதுரையில் நடந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநாட்டில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரித்து முடிக்க காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல். தேனி மாவட்டம் போடி அரசு மருத்துவமனையில் இரவு நேர மருத்துவர் பணியில் இல்லாததால் ஆண் சிசு இறந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 300 கோடி ரூபாய் செலவில் நடக்கும் பெருந்திட்ட வளாக பணிகளில் கட்டப்பட்டுள்ள கழிவறைகளில் ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான கோப்பைகள் சேதப்படுத்தப்பட்டு திருட்டு. இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் தங்கி கட்டட வேலையில் ஈடுபட்டிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 8 பேர் கைது. மீனவர்களின் வாக்குகளை பெற வேண்டும் என்ற காரணத்தால் சட்டசபையில் கச்சத்தீவு குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது எனவும் கச்சத்தீவை மீட்டால் அவர்களுக்கு பாராட்டு விழாவே நடத்த தயாராக இருப்பதாகவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. மக்களவை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றம். இந்த மசோதாவுக்கு ஆதரவாக 128 பேரும் எதிராக 95 பேரும் வாக்களிப்பு. கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று கும்பாபிஷேகம் நடந்தது. அதற்காக சுமார் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வெம்பங்கோட்டை 3ஆம் கட்ட அகழாழ்வில் 29.5 சென்டிமீட்டர் நீளம், 6.6 மில்லிமீட்டர் சுற்றளவு, 2.64 மில்லிகிராம் எடை கொண்ட அஞ்சனக்கோல் கண்டெடுக்கப்பட்டதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை சென்றார். அவரது இந்த பயணத்தில் மீனவர் பிரச்சினை, கச்சத்தீவு விவகாரம் குறித்து பேசப்பட இருப்பதாக தகவல். திருவள்ளூர் அனுப்பம்பட்டு ரயில் நிலையம் அருகே கடத்தப்பட இருந்த 1 டன் ரேஷன் அரிசியை போலீசார் பறிமுதல் செய்தனர். வக்ஃப் சட்ட திருத்தம் மீதான தமிழக அரசியல் கட்சியின் நிலைப்பாடு மாநிலங்களவையில் மேலும் தெளிவாக தெரிந்தது. மாநிலங்களவையில் வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக திமுக, அதிமுக எம்பிக்கள் வாக்களித்தனர். பாமக தலைவர் அன்புமணி வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தார். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி. கே. வாசன் மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உத்திரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி இன்று உள்ளூர் விடுமுறை. அதை ஈடு செய்யும் வகையில் மே 10ஆம் தேதி வேலை நாளாக இருக்கும் என ராமநாதபுரம் ஆட்சியர் அறிவிப்பு. தற்போதைய புவி அரசியல் சூழலில் தற்சார்பு நிலையை நோக்கி உலக நாடுகள் பயணிக்கின்றன. எனவே ஒவ்வொரு பிராந்தியமும் தங்கள் தேவைகளை தாமே பூர்த்தி செய்து கொள்வது குறித்து சிந்திக்க வேண்டியது அவசியம் என்று தாய்லாந்தில் நடக்கும் பிம்ஸ்டெக் மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கருத்து. மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூர் மாவட்டத்தில் கிறிஸ்தவ பாதிரியார்கள் மீதான தாக்குதலை கண்டித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் மக்களவையில் இருந்து வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு.
காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே வக்ஃப் நிலத்தை ஆக்கிரமித்ததாக பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் கூறிய நிலையில் தன் மீது சுமத்திய குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியாவிட்டால் அனுராக் தாக்கூர் பதவி விலகுவாரா என்று கார்கே கேள்வி. நீதிமன்ற தீர்ப்பு குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி மீது நடவடிக்கை எடுக்காமல் உச்சநீதிமன்றம் தவறு செய்துவிட்டதா என்று நீதிபதிகள் கேள்வி. மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதை உறுதி செய்யும் அரசமைப்பு சட்ட தீர்மானம் நேற்று நள்ளிரவு மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை 4 மணியளவில் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றும். இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா அறிவித்துள்ள பரஸ்பர வரி விதிப்பால் நாட்டின் பொருளாதாரத்தை முழுமையாக சீரழிக்கும் அபாயம் இருக்கிறது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எச்சரிக்கை. வருங்கால வைப்பு நிதி தொடர்பான கோரிக்கைகளில் தொழிலாளர்கள், தொழில் நிறுவனங்களுக்கு வங்கிகள் இணைப்பு தொடர்பான செயல்முறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சகம் தகவல். தங்களிடம் இருக்கும் சொத்து விவரங்களை பொதுவெளியில் வெளியிட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒருமனதாக முடிவு. இந்த விவரங்கள் முதற்கட்டமாக தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவிடம் வழங்கப்பட இருக்கின்றன. தமிழகத்தில் 1299 எஸ்ஐ பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம். இதற்கு ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் மே 3ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், பன்ருட்டி பலாப்பழம், பன்ருட்டி முந்திரி, புளியங்குடி எலுமிச்சை, விருதுநகர் சம்பா வத்தல், ராமநாதபுரம் சித்திரை கார அரிசி ஆகிய 6 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் இருந்து புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களின் எண்ணிக்கை 69ஆக உயர்வு. சென்னை எண்ணூர் காமராஜர் துறைமுகம் கார் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதன்மையானதாக இருக்கிறது. 10.336 கோடி மெட்ரிக் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது திருப்பு முனையாக அமைந்துள்ளது. நீண்ட காலமாக ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கும் இந்த மசோதா உதவும் என பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. இஸ்ரோ தலைவர் வி நாராயணனுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி பாராட்டு விழா நடக்கிறது. டில்லி தமிழ் கல்விக் கழகத்துடன் இணைந்து டில்லி தமிழ் சங்கம் இந்த விழாவை நடத்துகிறது. உயரமான எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா சிகரங்களுக்கு செல்லும் இந்திய ராணுவ வீரர்கள், என்சிசி வீரர்கள் அடங்கிய குழுவை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வழியனுப்பி வைத்தார். இந்த குழுவிற்கு லெப்டினன்ட் கர்னல் மனோஜ் ஜோஷி தலைமை தாங்குகிறார். பிரதமரின் தாய்லாந்து பயணத்தின் போது டிஜிட்டல் தொழில்நுட்பத்துறை ஒத்துழைப்பு, குஜராத்தில் லோத்தல் பகுதியில் தேசிய கடல்சார் பராமரிப்பு வளாக மேம்பாடு, MSME துறை ஒத்துழைப்பு, கைவினைப் பொருட்கள் துறையில் மேம்பாடு, இரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சகங்கள் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தம் என 5 ஒப்பந்தங்கள் இந்தியா, தாய்லாந்து இடையே கையெழுத்தாகின. கடலோர கப்பல் போக்குவரத்து மசோதா மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றும். இந்த மசோதா கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் கொண்டுவரப்பட்டதாக மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால் தகவல். இப்போது வக்ஃப் நிலம் மீது மத்திய அரசு கை வைத்துள்ளது. அடுத்து கோவில் அறக்கட்டளை சொத்துக்கள் குறிவைக்கப்படும் என்று சிவசேனா UBT தலைவர் உத்தவ் தாக்கரே கருத்து. PPF எனப்படும் பொது வருங்கால வைப்பு நிதி கணக்குகளில் உறுப்பினர்கள் தங்கள் வாரிசுகளின் பெயர்களை புதுப்பிப்பதற்கோ அல்லது சேர்ப்பதற்கோ எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். மேற்கு வங்க பள்ளிக்கல்வித்துறையில் சென்ற 2016ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட 25,753 ஆசிரியர்கள் மற்றும் பிற ஊழியர்களின் பணி நியமனம் செல்லாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கும் இஸ்ரோ மையத்தில் 3வது ஏவுதளம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 3,986.86 கோடி ரூபாய் செலவில் ஏவுதளம் அமைக்கப்பட இருப்பதாக விண்வெளித்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தகவல். டெல்லியில் காற்று மாசு பிரச்சினையை எதிர்கொள்ளும் விதமாக செயற்கை மழையை பொழியச் செய்யும் சோதனை முயற்சியை டெல்லி அரசு மேற்கொள்ள இருப்பதாக சுற்றுச்சூழல் அமைச்சர் மன்ஜிந்தர் சிங் சிர்சா தகவல். 2018ஆம் ஆண்டு கர்நாடக சட்டமன்ற தேர்தலின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து அவதூறாக பேசியதாக ராகுல் காந்திக்கு எதிராக தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் விசாரணை ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு.
செயற்கைக்கோள் அலைக்கற்றையானது ஏலம் மூலம் இல்லாமல் நிர்வாக ரீதியாகவே ஒதுக்கப்படுகிறது என நாடாளுமன்றத்தில் மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தகவல். உலக நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள வரி விதிப்பு காரணமாக அமெரிக்க பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சி. அதில் ஆப்பிள், என்விடியா ஆகிய இரு பெரிய நிறுவனங்கள் மட்டும் 40 லட்சம் கோடி ரூபாயை இழந்தன. மியான்மரில் சென்ற வாரம் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3000-ஐ கடந்துள்ளது. இதுவரை 3085 உடல்கள் மீட்கப்பட்டதாக மியான்மர் ராணுவம் தகவல். காசா போரில் மனித உரிமை மீறலில் ஈடுபட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீது ஐநாவின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் ஹங்கேரி நாட்டுக்கு நெதன்யாகு சென்றுள்ளதால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் உறுப்பினர் அந்தஸ்தை கைவிடுவதாக ஹங்கேரி அறிவிப்பு. சென்னை எழும்பூர், புதுச்சேரி மற்றும் புதுச்சேரி திருப்பதி ரயில்கள் இனி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படாது என சென்னை ரயில்வே கோட்டம் அறிவிப்பு. சென்னை கிண்டி ஈக்காட்டு தாங்கல் பகுதிகளில் ஹம்பர் கிரீஸ் எனப்படும் திமிங்கல எச்சத்தை கடத்த முயன்ற கணேசன், ஆறுமுகம், செந்தில்குமார் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தில் 3 ஆண்டுகள் மற்றும் 2 மாதங்களில் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக 50,072 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்க பணியகம் மற்றும் குற்ற புலனாய்வுத்துறை கூடுதல் டிஜிபி தகவல். ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரையுள்ள 61 நாட்கள் மீன்கள் இனப்பெருக்க காலமாக இருப்பதால் அந்த நாட்களில் ஆழ்கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுவதாக மீன்வளத்துறை அறிவிப்பு. தனியார் பங்களிப்புடன் தெருநாய்களின் இனப்பெருக்கம் 20 கோடி ரூபாய் செலவில் கட்டுப்படுத்தப்படும் என கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தகவல். துபாயிலிருந்து தங்கம் கடத்திய வழக்கில் நடிகை ரன்யா ராவ் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் 38 கோடி ரூபாய் ஹவாலா மோசடியில் ஈடுபட்டதாக புதிய வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.